2026ஆம் ஆண்டில் கடக ராசியில் குரு பகவானின் பயிற்சி ஜூன் 2ஆம் தேதி அன்று நடக்க இருக்கு. கடக ராசியில் குரு தனது உச்ச பலனை தருவார். இதனால் உருவாகக்கூடிய ராஜயோகம் காரணமாக குறிப்பிட்ட 6 ராசிக்காரர்கள் குருவின் அமைப்பு மற்றும் மங்களகரமானதாக சுப பலன்கள் தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. அதில் உங்கள் ராசி இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் பாருங்கள். இந்த குரு பயிற்சி இந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் 2ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சியாகி குரு தனது உச்ச பலனை தரப்போருக்கார். அவர் அக்டோபர் 31ஆம் தேதி வரை அங்கு சஞ்சரித்து சில ராசிக்காரர்களுக்கு ராஜயோக பலனை தரக்கூடியவராக இருக்கார். குரு பகவான் உச்ச நிலையில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவருடைய பார்வை படக்கூடிய ராசிகளை தாண்டி சில ராசிக்காரர்களுக்கு கூடுதலான பலன்களும் நன்மைகளையும் வாரி வழங்க இருக்கார். இந்த காலத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு நேரம் பயனடைய போகிறது அப்படிங்கிறத நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல மிதுன ராசி. மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் தனஸ்தானத்தை பயிற்சியாகக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சுகமானதாகவும் அதிர்ஷ்டம் நிறைந்ததாகவும் கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய செயல்திறன் மேம்பட்டு இந்த சமுதாயத்தில் உங்களுடைய மதிப்பு உயர்த்தக்கூடிய ஒரு நிலை. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் உறவினர்களுடைய உறவு உங்களுக்கு பலப்படக்கூடியதாகும். உங்களுக்கு மிகப்பெரிய நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நல்ல சூழல் நிலவி இருக்குது. வெளிநாட்டு பயணம் செல்லுதல், படிப்பு தொடர்பான பயணம் என உங்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம். குரு பகவான் செல்வத்தின் அதிபதியாக திகழ்வதால் அவர் அந்த தனஸ்தானத்தில் இருப்பது உங்களுடைய நிதி ஆதாயத்தை மேம்படுத்துவார். இதனால் பொருளாதார முன்னேற்றம் அடையும். மேலும் உங்களுக்கு ஆன்மீக மற்றும் இறை வழிபாடு மீதான பற்றுதல் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு பயணம் செலவிட நேரிடலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்குது. அடுத்ததாக கடக ராசி. குரு பகவான் உங்களுடைய ராசியில் பயிற்சியாகி உச்சமடைய இருக்கார். இவருடைய சுப பார்வை காரணமாக உங்களுக்கு பெரிய அளவில் வெற்றியும் அபரிவிதமான பொருளாதார ஆதாயமும் கிடைச்சிருக்கு. ஆரம்பத்தில் உங்களுக்கு சில போராட்டங்கள், சவால்கள் நிறைந்ததாக இருந்தாலுமே விரைவில் உங்களுடைய சூழல் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்கள் பணியிடத்தில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே விலகும். இதனால் பணியிடத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல், உங்களுடைய வருமான உயர்வுக்கான நல்ல ஒரு அறிகுறிகள் தென்படும். புதிய முயற்சிகள், புதிய தொழிலை தொடங்குவதற்கு மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் சாதகமான ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. மேலாண்மை, கல்வி தொடர்பான துறைகளில் எதிர்பார்த்த வெற்றி உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களுடைய அறிவு சார்ந்த திறமை அதிகரிக்கக்கூடியதாகவும் உங்களுடைய செயல்பாடுகளில் முதிர்ச்சியும் அக்கறையும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு குருவின் சுப பார்வை மற்றும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு கணிசமான அளவில் செல்வத்தை அதிகரிக்க உதவும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய விதத்தில் பல வாய்ப்புகள் தேடி வரும். அதனை சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்துவது நல்லது. வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளில் இருந்து வந்த தடைகள் நீங்களாம். இதனால் அலுவலகத்தில் உங்களுடைய வேலைகளை வேகமாக முடிக்க மரியாதை கிடைக்கும் வாய்ப்புகள் உண்டு. இதனால் ஏற்படக்கூடிய செலவுகளை கட்டுப்படுத்துவது சரியான விதத்தில் நீங்கள் செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் 9வது வீட்டில் குருவின் சஞ்சாரம் நடக்க போகிறது. குருவின் அமைப்பு காரணமாக உங்களுடைய குறைகள் மற்றும் பலவீனங்களை உணர்ந்து அவற்றை படிப்படியாக நீக்கி உங்களுடைய திறமைகளை நீங்கள் வளர்த்து கொள்வீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உழைப்பு மற்றும் செயல்திறன் அதிகரிக்கும். அதிர்ஷ்டம் பெரிய அளவில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இதனால் தொட்டதெல்லாம் துலங்கும். இந்த காலத்தில் வீடு, மனை, வாகனம் என சொத்து வாங்கக்கூடிய விஷயம் சார்ந்த முயற்சிகளில் நல்ல ஒரு பலன்கள் தரக்கூடியதாக இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுடைய பிரிவில் இருந்த உறவுகள் மீண்டும் சேர்வாங்க. குடும்ப உறவு மற்றும் பணியிடத்தில் உங்களுடைய இலக்கமான நிலை நல்ல ஒரு பலன்களை பெற்றுத்தரும். குருவின் அருளால் உங்களுக்கு திருமணம், குழந்தை பேறு போன்ற மகிழ்ச்சியான விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மகர ராசி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு சமசப்த கலஸ்தரஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு அமர இருக்கார். குருவின் நேரடி பார்வை காரணமாக திருமண வாழ்க்கை, தொழில், வியாபாரம் தொடர்பான
பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. குருவுடைய மங்களகரமான தாக்கம் காரணமாக உங்களின் பொருளாதார நிலை குறிப்பிடத்தக்க அளவில் முன்னேற்றம் அடையும். நீண்ட நாட்களாக தீர்க்கப்படாமல் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே முடிவுக்கு வரும். தேங்கி கிடந்த அல்லது தடைப்பட்டு இருந்த சில பணிகள் முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகலாம். இந்த காலகட்டத்தில் அதிர்ஷ்டத்தின் முழு பார்வை உங்கள் மீது விழுவதால் நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த முயற்சியுமே நல்ல ஒரு பலன்கள் தரும். இதனால் முடிந்த வரையில் உங்களுடைய முயற்சியை அதிகரிக்க செய்ய வேண்டும். இந்த காலத்தில் உங்கள் குடும்பத்தாருடன் இணைந்த சுற்றுலா புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்வதற்கான யோசனையில் நீங்கள் ஈடுபடலாம். மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டில் நுழைய இருக்காரு. குருவின் இந்த கோச்சார பயிற்சியானது உங்களுக்கு பல விதமான மங்களகரமான மற்றும் நல்ல பலன்களை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. குரு பகவான் உச்ச பலனை தரக்கூடிய நிலையில் அமைந்திருப்பதால் உங்களுடைய நிலம் வாகனம் வாங்கக்கூடிய முயற்சிகளில் நல்ல ஒரு பலன் இருக்குது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிலம் வாகனத்தில் நல்ல ஒரு மாற்றம், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய திருமண வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு நல்ல வரன் கிடைக்கலாம். புதுமனை தம்பதிகளுக்கு குழந்தை பேறு அடையக்கூடியதாகும். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளுடன் நல்ல ஒரு தொடர்பில் நீங்கள் இருப்பீங்க. இது பணி சூழலை மேம்படுத்தும். 7.5 சனி பாதகமான விளைவுகளுக்கு மத்தியில் குருவின் சுப பார்வை உங்களுக்கு ஆறுதலும் மன நிம்மதியும் தரக்கூடிய வகையில் தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இந்த ஜோதிடத்தின் மிக முக்கியமான கிரகங்களில் ஒன்றான குரு தற்போது மிதுன ராசியில் பயணித்து வருகிறார். அதே போல் குரு மிதுன ராசியில் பயணித்து வர்றாரு. இதனிடையில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடியதாக குருவின் ராசி மாற்றம் நிகழப்போகிறது அப்படின்னே சொல்லலாம். இந்த பராபர வருடத்தில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இங்கு 26ஆம் தேதி அன்று பகல் 11 மணிக்கு குரு பகவான் மிதுன ராசியில் இருந்து தனது உச்ச ராசியான கடகத்திற்கு பயிற்சி ஆகிறாரு. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி ஜூன் 2ஆம் தேதி அன்று பயிற்சி ஆகிறாரு. அதாவது விசேஷ பார்வையாக 5, 7, 9ஆம் பார்வையின் முறையே இந்த ராசியில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்குது. இது குறிப்பிட்ட ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவும் நன்மைகளையும் அல்ல தர உள்ளதாக ஜோதிடத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த குரு பயிற்சியால் மேசராசியில் பிறந்தவர்கள் எண்ணங்கள் ஈடேறக்கூடிய ஒரு காலம். அலுவலகத்தில் மேலதிகாரிகளால் பாராட்டப்படக்கூடியதாகும். உடன் இருப்பவர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. எதிர்பாராத பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். எதிர்பார்த்த மேன்மைகள் உங்களுக்கு கைகூடி வரும். இல்லத்தில் சீரான ஒரு போக்கு நிலவலாம். சுபகாரிய தடைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல் பண பார்வை சேமிக்கு பழக்குவது நல்லது. வரவுக்கு ஏற்ப செலவு வரலாம். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. உங்களுக்கு வாரிசுகளால் பெருமை சேரலாம். செய்தொழில் எதுவானாலும் அதில் நேரடி கவனம் தேவை. ராகவேந்திரர் வழிபாடு உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம். உழைப்பினால் உயர்வு பெறக்கூடிய ஒரு காலம். அலுவலகத்தில் தாராளமான உழைப்பினால் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடியதாகும். உடன் இருக்கும் யாரிடமும் வீண் உரசல் வேண்டாம். பணத்தை கையாளும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும். இல்லத்தில் நிம்மதி கிடைச்சிருக்கு. கடினமான வார்த்தைகளால் அதே விரட்டி வேண்டாம். இந்த காலகட்டத்தில் ஆடை ஆபரணம் பொருள் சேரும். வீடுமனை சார்ந்த பத்திரங்களை பத்திரமாக வைத்து கொள்வது, பழைய கடன்களை நீங்கள் பாதுகாப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய வகையில் இருக்குது. இரவு பயணத்தை இயன்றவரை நீங்கள் தவிர்க்க வேண்டும். கண்கள், முதுகு, அலர்ஜி உபாதைகள் வரலாம். மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு மகிழ்ச்சியை சேர்க்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய உயர்வுகளுக்கு உத்தரவாதம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அலுவலகத்தில் திறமைக்கு ஏற்ப உயர்வு வரும். பொறுப்புகளை திட்டமிட்டு நேரடி கவனத்துடன் செய்வதும் நல்லது. மேலிடத்தினால் பாராட்டப்படக்கூடிய வகையில் புதிய பணி தேடுவோருக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த குரு பயிற்சியால் இந்த ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சியால் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய மாற்றம் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருப்பீங்க. வீடியோவை உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.